ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் செய்யுங்க, இல்லை தம் போட்டு சட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், அதாவது தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ, எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் மக்களே, பார்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். எல்லாம் வெந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் 4 பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா அதாவது எண்ணெயில் நல்லா வணக்கும்போது அதோட டேஸ்ட்டும் மணமும் அந்த எண்ணெயில் இறங்கிடும். பிரியாணி ஃபுல்லாமே மணமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நிறையா போடுற அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா வணங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டையை முதலே வேக வச்சு எடுத்துக்கோங்க, தோலை உரிச்சுக்கோங்க. நான் 10 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, இந்த சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம், அதுவும் காரமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ மது பிரியாணி பேஸ்ட்டு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் 1 கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ் பேக்கெட் இருக்கும். உங்கள் ஏரியா சைடு என்ன பிரியாணி பேஸ்ட் கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து இது எதுவுமே போட வேண்டியதில்லை. நீங்கள் அதாவது நீங்கள் மசாலாலாம் அரைச்சி ஊற்றுவீங்களே, அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. நான் நெக்ஸ்ட் வந்து முட்டையும் இந்த மாதிரி 10 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 10 முட்டையும் தோல் உரித்து எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா இதானதுக்கப்புறமா முட்டையை வந்து கத்தியில் நான் என்ன மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். முட்டை பொடி பொடியாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணியில் இருக்கிற மசாலா முட்டையிலையும் இறங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். முட்டையோட டேஸ்ட்டும் பிரியாணியில் மிக்ஸ் ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி பேஸ்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா தான் பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் எந்த பிரியாணி பேஸ்ட் நல்லா இருக்குமோ அந்த பிரியாணி பேஸ்ட்டை நீங்களும் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் இந்த பேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரமோஷன் இல்லைங்க. இது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த தண்ணியே வச்சுக்கலாம். அரிசி வந்து நான் வீட்டில் இருக்க அரிசி, சமையல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதியோ சீரக சம்பா அரிசியோ கிடையாது. நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். முட்டையை எல்லாமே அதே மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்திருக்கேன். அதாவது முட்டையை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு கோடு போட்டிருக்கணும். ஏன்னா அப்போ தானே எல்லாம் இறங்கும். ஒரு இதில் எல்லாமே இதாகாது இல்லையா? முட்டையில் கொஞ்சம் மசாலா இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி. முட்டை கொஞ்சம் நேரம் மசாலாலேயே வேகட்டும். அப்போ தான் மசாலா இறங்கும். அரிசியில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது முட்டையோட டேஸ்ட்டும் மசாலாவோட டேஸ்ட்டும் ரெண்டுலேயுமே மிக்ஸ் ஆகிக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் காரத்துக்கு அளவாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துவீங்கன்னா இதெல்லாம் போடாமையே கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். மட்டன் ஃப்ளேவர் வேணும்னா மட்டன் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ளேவர் வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விடுங்க. இதுலேயே நல்லா அது வேகட்டும். நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தண்ணி ஊற்றுவீங்களா அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க.